சிவாய. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய நமக. இப்போது போன வாரம் கோவில்களை பற்றியும் கோவிலில் சிலைகளின் பற்றியும் அதுக்கு பிறகு கோவில்கள் பற்றியும் விளக்கம் சொல்லியிருந்தோம். அதில் கொஞ்சம் பேர் தொடர்பு கொண்டு சில விளக்கங்கள் கேட்டாங்க. கோயில் பணி செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறோமையா, அது எப்படி செய்யணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படி சொல்லாமல் போயிடுறீங்களே, நீங்கள் முழுமையாக சொன்னீங்கன்னா அதையெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிறதுல ஓரளவு உண்மை இருக்குன்னு தெரியுது, ஆனால் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னாங்க. அப்போ அது நம்ம சொன்னோம், இது பாடம் எடுக்கிற விஷயம் இல்லை. பாடம் எடுத்தாலும் வருஷ கணக்காகும். ஒரு வருஷம், ஒரு மாதம் இப்படிலாம் சொல்லி முடிக்கக்கூடிய காரியம் இல்லை. அதுக்கு பிறகு இறைவனுடைய கருணை முழுக்க முழுக்க வேணும். நம்ம எவ்வளவோ பாடங்கள் படித்தாலும் ஞானம் வேணும். அந்த ஞானத்தை பயன்படுத்தக்கூடிய வல்லமை வேணும். அப்போ தான் இது சாத்தியமாகும். இல்லை அப்படின்னோம்னா எல்லா இடத்துலையும் எல்லாமே பொருந்தாது. எப்படி எல்லா இடத்துலையும் எல்லாமே பொருந்தாது. இடம் பொருள் ஏவல்னு இருக்கு. அதில் முக்கியமானது என்னென்ன தெய்வங்கள் அப்படின்னு முக்கியமாக நம்ம அலசி ஆராய வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே போல் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இப்போ மனிதர்கள் எப்படி வகை வகையாக ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு குணமாக இருக்காங்களோ அதே போல் தான் தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் மாறுபடும். அப்போ அதுக்கு ஏற்றாற்போல் அனைத்து தெய்வங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னோம்னா பல வருடங்களாகும். ரெண்டாவது நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் அவங்க ஞாபக சக்தியோடு செய்யணும். அதே போல் இதில் மெயினாக வேலை செய்கிறது ஞானம். ஞானம் இறைவனுடைய கருணை இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். அதுக்கு பிறகு இன்னொரு ஐயா இன்னொரு நபர்கிட்ட சொன்னாங்களாம். என்ன ஐயா அப்படி சொல்லியிருக்காங்க, எல்லாமே இறைவன் தான், எல்லாமே கோயில் தான், எல்லாமே கோபுரங்கள் தான், அதுலேருந்து தான் அனைத்துமே பிறக்குதுன்ட்ருக்காங்க. அப்போ வெளிநாட்டில் கோயில் இல்லாத இடத்துல என்ன பண்ணுறது? இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் கோயில் இருக்குது, கோபுரம் இருக்குது. கோயில் இல்லாத நாட்டிலையும் மக்கள் வாழத்தானே செய்கிறாங்க. அது எப்படின்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது ஐயா பேசுனதில் அப்படின்னாங்க. இதில் ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம். எப்படின்னா முரண்பாடாக பேசுகிறவங்க. முரண்பாடாட்டா நம்ம என்னத்தை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு முடிவில் இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலுமே ஏற்றுக்கிற மாட்டாத ஒரு குரூப். சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஏதாவது ஒரு பொழப்பு தலைப்புக்காண்டி யாரையாவது திருப்திப்படுத்துறதுக்காண்டி சில பேர் வீண்வாதங்கள் பேசுவாங்க. அப்படி ஒரு குரூப். சில பேர் அறியாமனால அவங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. இது மாதிரி சந்தேகங்களை கேட்குறதுனால எந்த வித தவறும் கிடையாது. ஏன்னா அவங்க கேட்டது நியாயமான கேள்வி. ஆனால் என்ன அப்படின்னோம்னா அதில் உள்ள ஞானமோ, நாட்டு நடப்போ, உலக நடப்போ, புராணமோ எதையுமே கண்டுக்கிறாத தெரியாத நபர்களால் தான் இப்படி ஒரு கேள்விகளை கேட்க முடியும். ரைட்டா? நீங்கள் புராணத்தை படித்தாலோ உண்மையான வரலாற்று ஆய்வுகளை தேர்ந்தெடுத்து தெளிவு பெற்று படித்தாலும் உண்மை என்னென்னு புரியும். எதையுமே நான் கண்டுக்கிற மாட்டேன். வரலாறு இருந்தால் என்ன, அது புராணம் இருந்தால் என்ன, எதையுமே நான் தெரிஞ்சுக்கிற மாட்டேன். எனக்கு 1008 சந்தேகம் இருக்குன்னா ஒரு சந்தேகம்னா முயற்சி பண்ணணும், தீர்வு காண முற்படணும். சும்மா சந்தேகம் சாமிங்கிறதுல சந்தேகம், கடவுள் இருக்கிறாங்கிறதுல சந்தேகம், சக்தி இருக்கிறாங்கிறதுல சந்தேகம், இப்படி எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா வருஷம் முழுக்க சந்தேகமாக தான் இருக்கும். அதுக்கு தீர்வு என்ன? படித்தவங்க தான் அதை அலசி ஆராயணும். படிக்காதவங்க இறைவனை நோக்கி ஐயா எனக்கு புரிய வை அப்படின்னா ஏதாவது ஒரு காலத்தில் கண்டிப்பாக அவங்க புரிய வைப்பாங்க. சரியா? இதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா சுருக்கமாக தான் சொல்ல முடியும். என்ன வீடியோக்களை பார்த்துட்டு எல்லோரும் கடந்து போகிறீங்கன்னா நான் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி
ரொம்ப ரொம்ப சொன்னால் முழுமையாக சொல்லணும், இல்லாட்டி அடிப்படையை இந்த சிறு குறிப்பு மாதிரி தான் சொல்லி கடந்து போக முடியும். இந்த அதிக நேரம் பேசி ரொம்ப டைம் எடுக்கும் ஒன்று, ஒவ்வொன்றுக்குமே விளக்கம் சொன்னால் இன்னும் வருஷங்கள் ஆகும். அதனால் சிறு குறிப்பு மாதிரி நம்ம ஒரு குறிப்புகளை கொடுத்துட்டு தான் போக முடியும். அதுதான் இறைவனுடைய வேலையும் கூட. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். சரியா? இதில் இறைவன் இல்லாத இடமே கிடையாது. அது வெளிநாடு உள்நாடு அப்படிங்கிற ஒரு கணக்கு, அது மனிதர்கள் கணக்கு. சரியா? அதுக்கு பிறகு இந்த உலகம் புதுசு கிடையாது. இது விஞ்ஞானிகளுக்கும் தெரியும், வரலாற்று ஆய்வாளர்கள் புராணங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரியா? இது மாதிரி பல யுகங்கள், பல மக்கள், பல ஜீவராசிகள் தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து இது வாழையடி வாழையா அப்படியே இந்த யுகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த இடைப்பட்ட மதங்கள் எந்தெந்த மதமெல்லாம் ஒரு கணக்கு சொல்கிறாங்களோ அதெல்லாம் இடையில் தோன்றிய மதங்கள். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இத்தனை வருஷத்துக்கு பின்னாடி, இல்லாட்டி எங்கள் கடவுள் தோன்றி இத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் இடைப்பட்டத்தில் மனிதர்களால் ஏதாவது ஒரு அன்பர்கள், ஒரு பக்தர்கள் மீது பக்தி கொண்டு உருவாக்கி அது ஒரு மதமாக உருவாக்கப்பட்டது. இது அப்படி கிடையாது. இது ஆதி முதல் அந்த வரை ஒன்று தான். ரைட்டா? இதுக்கு பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. ஏண்டா இது பிரபஞ்சம். அப்படி இருக்கும்போது இதுக்கு வயசு ஆயில்லாம் சொல்ல முடியாது. அதற்கு பிறகு அந்த ஐயா கேட்டாங்க பாருங்கள், வெளிநாட்டில் எல்லாம் இருக்காங்களேன்ட்டு. வெளிநாட்டில் இருக்குது கோயில்கள். அவங்களுக்கு வெளிநாடை பற்றியும் தெரியாது, வெளிநாட்டில் உள்ள கோயில்களை பற்றியும் தெரியாது. அவங்க ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ஆராய்ச்சியிலையும் இறங்கி இப்போ சமீபத்தில் கூட கட்டின கோவில்கள், துபாயாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எத்தனையோ நாடுகளில் கட்டின கோயில்கள்லாம் ஃபுல்லாக பாருங்கள், பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. நம்ம தமிழக கலாச்சாரத்தோட சில இலக்குகளை நம்ம தமிழக கலைஞர்களை வச்சு கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய கோபுரங்கள், கோவில்கள்டா நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம பேசணும் பாருங்கள், ஒரு ஜனத்தொகைக்கு தக்கன மூலஸ்தானம் இருக்கணும், சிலைகள் இருக்கணும், பக்க தெய்வங்கள் இருக்கணும். அதை காட்டிலும் பிரம்மாண்டமாக பயங்கரமாக அவங்க கோயில்கள் வடிவமைச்சிருக்காங்க. இது இப்போ வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் அறிஞ்சு புரிஞ்சு, அதாவது ஆர்வம் கொண்டவங்க, எது மேலே ஆர்வம் கொண்டவங்க, தன்னை பற்றி, மனித பிறப்பு என்ன, மற்ற பிறப்பு என்ன, எதுக்காண்டி பிறந்தோம், இந்த உலகம் என்ன, இப்படி சிந்திக்கிறவங்க இதுக்கு முற்று பெறணும் அப்படின்னா ஆன்மீகம் தான் ஒரே வழி. அங்கே போனால் தான் தீர்வு கிடைக்கும். சரியா? அப்போ அதை நோக்கி அந்த வெளிநாட்டுக்காரவங்க ஆராய்ச்சி பண்ணி இப்போ அதிகமாக இந்தியாவுக்கு வராங்க. இப்போது நீங்கள் நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டு மக்களுக்குள்ளே கோவிலாக இருக்கிறாங்க. நம்ம இங்கே உள்ள மக்களை காட்டிலும் அவங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் பயங்கரமாக பண்ணுறாங்க, மந்திரங்கள் பயங்கரமாக சொல்கிறாங்க. நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருக்கலாம், யூடியூப் சேனல்களில் அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இதுதான் ஆதியும் அந்தமும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு உலக நாடுகள் முழுவதும் பயங்கரமாக உண்மையான நிலவரம் தெரிய முற்பட்டவங்க முயற்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதன் ஆய்வில் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அதுக்கு பிறகு இன்னொரு ஆதாரம் நம்ம சொல்லலாம். என்னென்னா, இப்போ எந்த நாட்டில் தோண்டுங்க இந்துக்கள், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், இந்து மதம், இந்து கோவில், இதனுடைய சிலைகள் தான் கிடைக்கும். உலகம் முழுவதும் அந்த நாட்டில் இந்துக்களே வசிக்கலை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நாட்டுகளில் கூட இதிலிருந்து வேறு ஒரு சிலைகளோ வேறு ஒரு மத சிம்பல்களோ கிடைத்ததாக வரலாறு இல்லை. அதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இவங்கெல்லாம் இடையில் உருவாக்கப்பட்டது. ஆதி முதல் அந்த வரை ஒன்றே. அது உலகம் எங்கு தோன்றினாலும் எது உண்மையோ அதுதான் கிடைக்கும். சரியா? அதனால் அந்த ஐயா அறியாமையில் சொல்லியிருக்காங்க, உலகம் முழுவதும் வழிபாடு நடக்குது, கோவில்கள் இருக்குது. ஒரு சில அரிதாக வெளிப்படையாக கோவில்கள் இல்லாத இடங்களில் பூமிக்கு அடியில் கோவில்கள் இருக்குது. அதனுடைய ஆற்றல் இன்னும் அதிகரிக்குது. இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமாக சொல்லணும்னா, நம்ம கிருஷ்ணர் பிறந்த துவாரகா கூட கடலுக்குள்ளே இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அது எவ்வளவு இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எல்லாம் இப்போ போக்குவரத்தாக கூட இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஐயா மோடி கூட அங்கே கடலுக்குள்ளே போய் தியானம் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அது மாதிரி நிறையா பேர்
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கடவுள் ஆற்றல், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கதிர்வீச்சோ கடவுள் ஆற்றலோ அந்த பிரபஞ்ச சக்தியோ இயங்காமல் புழு பூச்சி கூட இந்த பூலோகத்தில் பூமியில் வசிக்க உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த சக்தியெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதை முற்படணும், அறிய முற்பட்டோம்னா ஈஸியாக உணரலாம். சரிங்களா? இப்போது நாசாவை எடுத்துக்கங்க. ஏதாவது அங்கே வேறு ஒரு சிம்பிள் வச்சு அதை வழிபடுறாங்களா? யாருக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குமே. நாசாவில் எந்த சிலையாக வச்சு வழிபடுறாங்க யாருக்கும் தெரியுமா? நடராசர் சிலை. உலகமே வியந்து உலகுக்கே அறிவியல் ரீதியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மையத்தில் எதுக்கு நடராசர் சிலையை வச்சு அவங்க வழிபடணும்?